அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. முதல் விஷயம், பெரிய விஷயம், காசியை பற்றி ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலாக இன்னைக்கு விடிய வேலை இருக்குது. காலைல ஒரு 9 மணிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 11-12 பேர் என் கூட இருக்காங்க. நாளைக்கு தான் வந்து இன்னும் ஒரு 4-5 பேர் சேர்றாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் 24th ட்ரெயின் கிளம்ப போகுது. ட்ரெயினுக்கு எப்போ கிளம்புன்றதை 24th முன்னாடி சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். ரயில்வேஸ் இது அநேகமாக நாளைக்கு சொல்லுவாங்க, இல்லை மண்டே மார்னிங் சொல்லுவாங்க. நம்பர் 1, அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். 24th ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்டு. நிறைய பேர் வந்து இந்த செகண்ட் ஏசி டிக்கெட் எடுத்திருந்தாங்க. அந்த நான் அவைலபிலிட்டி ஆஃப் கோச்சஸ்னால தேர்ட் ஏசி கேட்டால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான ஸ்பெஷல் தேங்க்ஸு. இப்போ நான் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா, கல்யாண மண்டபம் வந்து எடுக்கணும். வரக்கூடியவர்கள் அவங்களோட பணத்தை வர போகிறாங்க, தங்க போகிறாங்க, அது வேறு விஷயம். குளிக்கிறதுக்காக ஸோ குடுவாஞ்சேரி பக்கம் 2 மண்டபம் ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் அந்த ஒர்க்லாம் நாளைக்கு பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, டூருக்கு வரக்கூடியவர்கள் எடுத்து வர வேண்டியது. ஏற்கனவே வந்து உங்களுக்கு சீட் அலோகேஷன் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு குடும்பமாக வரீங்கன்னா 8 பேர் வரீங்க அப்படின்னா ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. என்ன பண்ண போகிறோம், என்ன சாப்பாடு, மெனு கொண்டு டைப் பண்ணி கொடுக்கப்படும். நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வராதிங்க. பேக்னு சொல்லுவாங்க, பின்னாடி ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி பேக். அது வந்து எவ்வளோ நாளும் கேரி பண்ணலாம். பெட்டின்னு வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு ஆட்டோவில் ஏறினீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஆட்டோ தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இறங்கி கோயிலுக்கு, ஹோட்டலுக்கு அப்படின்னும் போது அது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். ஸோ பொதுவாக பேக் வந்து இருந்தால் சிறப்பு. ஸ்வெட்டர் நிச்சயமாக வச்சுங்க, ஷால் நிச்சயமாக வச்சுங்க. அப்புறம் பிரெட், பட்டர், ஜாம். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உணவு வந்து எல்லாம் கொடுத்தாலும் திடீர்னு ஒரு உணவு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு ஒஸ்ட் கேஸ்க்கு நம்மளை ப்ரிப்பேராக வச்சுக்கணும். பால் கொடுப்போம், காஃபி டீ கொடுக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, முறுக்கு சாப்பிடலாம், முறுக்கு எல்லாம் யாராவது விற்றா கூட. ஆனால் எல்லா டைமும் அதே தின்னுட்டு இருக்க முடியாதுல்ல. பசிக்கு வந்து வயிறுக்கு தெரியாதுல்ல, முறுக்குக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ சேஃபர் சைடு வரக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு 10 பிரெட் அடங்கிய பிரெட் பேக்கெட் வாங்கி வச்சுங்க. பன், பட்டர், ஜாம் எப்படி வந்து உங்களுக்கு பசி அடக்குமோ அதே போல் பிரெட், பட்டர், ஜாம் வந்து பசியை அடக்கும். ஒரு கால் அந்த உணவு நல்லா இல்லை, ஏன்னா நம்ம 2 வேளை வந்து ட்ரெயினில் சாப்பிட போகிறோம். அதுக்கு மாற்றுக்காக தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். தயவுசெய்து பிரெட், பட்டர், ஜாம் வைத்து கொள்ளுங்கள். எல்லாருக்குமே நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். பிரெட், பட்டர், ஜாம் இல்லாமல் வண்டி ஏறாதீங்க. அதே போல் சாக்ஸ் வந்து கைக்கும் காலுக்கும் இருந்தால் சிறப்பு. எல்லோருமே ஃப்ளாஸ்க் வச்சுங்க, 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாரும் நிச்சயமாக தட்டு, டம்ளர் எடுத்துகிட்டு வரணும். தட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, டம்ளர் வந்து ஏதாவது குடிக்கிறதுக்கும், காஃபி டீ குடிக்கிறதுக்கும் அது வந்து ஏதுவாக இருக்கும். நம்ம வந்து இதன் மூலமாக சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறோம், ஹைஜீனாகவும் நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்கிறோம். அந்த டிஸ்போசபிள் கப்பை வந்து ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, பூமிக்கும் நல்லதில்லை. அப்புறம் நீங்கள் எல்லோருமே ஆதார் கார்டு ஒரிஜினல் வைத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக பிரிண்டாக வச்சுங்க. மொபைலில் திடீர்னு வந்து ஹேங் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ண முடியல, திடீர்னு ஸ்குவாட் வந்து செக் பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் ஆதார் கார்டு நிச்சயமாக ஒரிஜினல் வந்து உங்களுடைய வச்சிருக்கக்கூடிய பர்ஸில் வச்சுங்க. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு நிச்சயமாக வேணும். உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் வேணும்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு தேவையான நெசசரி டேப்லெட்ஸ், தைராய்டு டேப்லெட்டு, நீங்கள் ஏதாவது மார்னிங்கோ நைட்டோ சுகர் ஏதோ டேப்லெட்ஸ் ஆகுன்னா அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்து வச்சுங்க. எல்லாருக்குமே ஒரு ரிக்வஸ்ட் என்ன, தலைவலி மருந்தை வந்து இந்த அமிர்தாஞ்சன், எவனா ஒருத்தன் ட்ரெயினில் உட்காந்தாலே அவனுக்கு தலைவலி இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு தலைவலி உண்டு பண்ணுறதுக்கு உடனே தலைவலி டப்பா அந்த அமிர்தாஞ்சன் ஓப்பன் பண்ணி தேய்ச்சிட்டு அவன் பாட்டு நிம்மதியாக தூங்கிடுவாங்க. பக்கத்தில் எந்த நாயும் தூங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தப்பு. உங்களுக்கு தலைவலியாக இருந்தால் கூட நான் என்ன சொல்லுங்கள், நம்ம எப்படி வந்து டாக்டர் ஒருத்தவங்க வராங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு 24/7 ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுக்காக வண்டியிலே இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பயணப்பட போகிறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி விடுவோம். அது வந்து கட்டணத்துக்கு உட்பட்டது அந்த ஃபிசியோதெரப்பிலாம்.
ஆனால் வந்து நீங்கள் வந்து தலைவலி மருந்து மட்டும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஒரு காசிலே இறக்கி விட்டு வந்துடுவோங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து வேஸ்லின், இந்த உதடு வெடிப்புக்கு வந்து பெட்ரோலியம் ஜெல் தான் அது வேஸ்லின், அதாவது லிப் கார்டு ஏதாவது ஒன்று நிச்சயமாக நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு சப்போஸ் நான்லாம் வந்து ப்ரெட்டுக்கு வந்து நான் நல்லா இருந்த காலத்தில் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவேன், ஊறுகாய் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சிலர்லாம் வந்து இந்த மக்கு யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னா ஒரு மக்கோ 2 மக்கோ உங்களோட பேக்கில் போட்டு வச்சுங்க. நீங்கள் விளையாடணும் அப்படின்னா பிளேயிங் கார்ட்ஸ் வச்சுக்கலாம். தாயம் விளையாடுறதுக்கு தாயம், இந்த லூடோ விளையாடுறீங்கன்னா லூடோ, பிஸ்னஸ் விளையாடுறீங்கன்னா பிஸ்னஸ்ஸு, அந்த கார்ட்ஸு, அப்புறம் செஸ்ஸு நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லது. நம்மளுடைய ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பூண்டு வெங்காயம் உண்டு. நீங்கள் வந்து அங்கே வந்து ஜெயின் ஃபுட்டுன்னு குதிக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் சமைக்கிறது, நம்ம தனியாக வந்து ஃப்ளைட் கிடையாது. அதனால் வந்து பூண்டு வெங்காயம் நிச்சயமாக அதில் இருக்கும். அப்புறம் டாக்டர், ஃபிசியோ 2 பேருமே வருவாங்க. ஃபிசியோ பொறுத்த வரைக்கும் சார்ஜ் கிடையாது, ஃபிசியோ பொறுத்த வரைக்கும் சார்ஜபிள், டாக்டர் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் கிடையாது என்பதை நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை மறந்து வந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலாக ஆஸ் பிளான்டு 9 மணிக்கு இருக்கும். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் 24 9 மணிக்கு கேட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அயோத்தி ஸ்டேஷனில் கொடுக்க மாட்டோம், அதுலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிப்பாட்டுற இடம் அது அன்அவாய்டபிள். ஏன்னா வந்து நம்ம ப்ரைவேட் ட்ரெயின்னால மற்ற ட்ரெயின் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்காது. பட் நம்ம ப்ரெஷர் கொடுத்து சில விஷயங்கள் பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் நிற்க முடியாது. அப்போ அது போல் விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான், அதெல்லாம் இட்ஸ் ஓகே, அது மேட்டர் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஃபிக்ஸ்டாக சொல்லலை இந்த டைமில் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 9 மணிக்கு கிளம்பிடும் ட்ரெயின்றதை நான் நம்புகிறேன். அப்போ தான் வந்து ரூட்டு கிளியராக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து தாம்பரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 இன்ன தேதிக்கு இந்த நொடிக்கு இருக்கும். ட்ரெயின் வந்துடும், 8 மணிக்கு வந்துடும். நம்ம எல்லோரும் ஏறி உட்காரோம் போகிறோம் அப்படின்றத முடிவெடுத்து வாங்க. உங்களுக்கு வந்து க்ளோஸாக மேபி நாளைக்கு இல்லை நாளானைக்குள்ளே தெளிவாக எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ப்ரோக்ராம் வந்துடும். பர்த் நம்பர் வந்துடும். லோயர் பர்த் கேட்குறோம், லோயர் பர்த்து, மிடில் பர்த்னா மிடில் பர்த்து, அப்பர்னா அப்பரு நம்ம கொடுத்துடலாம். ஆனால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ட்ரெயினில் எல்லாருமே லோயர் பர்த் கேட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த சக்கரத்துக்கு பக்கத்து தான் வந்து பர்த்து மாட்டி விடணும். ஆனால் நீங்கள் உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பர்த்து போட்டோம், வயசானவங்களுக்கு போட்டோம், முட்டு ஆப்ரேஷன், ஹார்ட் பேஷண்ட்டு, அது போல் சங்கடப்படுறவங்களுக்கு போட்டோம். எல்லாருமே அதை நீங்கள் கேட்காதீங்கன்றது தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் நிறைவாக வந்து இதில் வாட்டர் பாட்டில் பற்றி நான் பேசலை. ஏன்னா வாட்டர் பாட்டில் வந்து அகைன் அது கொடுக்கணுமா அப்படின்றது, இது பணத்துக்கு, இது வந்து நம்ம ஸ்கோப்பில் வரல. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நண்பர்கள் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆளுக்கு 15 வாட்டர் பாட்டில் தேவைப்படும். 15 வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னால் ஒரு கேஸுக்கு வந்து 15, 12 இல்லை 15. அப்போ கிட்டத்தட்ட 1200 பேர் வராங்க அப்படின்னா 1200 கேஸ் ஏற்றணும். அது ஒரு ஹியூஜ் நம்பர், ஒரு ஆளுக்கும் கொடுக்கணும். அப்போ வந்து ஏன் அது வந்து நான் வந்து பேசாமல் இருக்கேன்னா, லக்கேஜை வந்து நம்ம 2 லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாத்தையுமே ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணுமா இல்லை ட்ரெயின்லேயே வச்சுட்டு போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடைக்காதனால தான் நான் வந்து இந்த வாட்டரை பற்றி பேசலை. லக்கேஜை வச்சுட்டு போகலன்னா வாட்டர் கொடுக்கப்படும், இல்லைன்னா நீங்கள் வாட்டர் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நான் இது தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. இதுதான் வந்து காசியை பற்றி அப்டேட். இன்னொரு விஷயம் வந்து இந்த காசி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ராமேஸ்வரம் போகணும் அப்படின்றது ஒரு விஷயம் எல்லாருமே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தாராளமாக போகலாம், நீங்கள் எல்லாருமே போகலாம். அது வந்து இப்போ நம்ம காசி போயிட்டு வந்தோம்னா அடுத்து பொங்கல் இதெல்லாம் வந்துடும். அப்புறம் தை மாதத்தில் கல்யாணம் நல்லா வந்துடும். எல்லாருமே அந்த ஓட்டு போட்டு ஒரு பர்டிகுலர் நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் எல்லாருமே போகிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ராமேஸ்வரத்துலேயும் அந்த ஸ்பெஷல் தர்ஷன்லாம் ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அயோத்தியில் சொல்லியாச்சு, நம்மளுக்கு எஸ்கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம கூட்டி போயிடுவாங்க. காசி வந்து நெருக்கத்தில் பேசலாம்னு வச்சுருக்கோம். மற்றெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ லெட்ஸி, என் சைடில் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது, தெளிவாக போயிட்டுருக்கு. மிக சிறப்பானது ஒரு பயணமாக இந்த பயணம் அமையும். இன்னும் யார் துவக்கி வைக்க போகிறாங்கன்றதெல்லாம் முடிவு பண்ணலை. ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறது, அங்கே நம்ம ரிசீவ் பண்ணுறது, இல்லை நம்மளே போய்ட்டு நம்மளே வரோமா, இல்லை யாராவது செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ண போகிறோமான்றது வந்து டிஸ்கஷன்ஸ் வரும். லெட் மீ ஓப்பன் அப் ஷார்ட்லி அந்த டீட்டெயில்ஸை. அண்டு
இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு 2 days பேக். என் பையன் நல்லா படிக்கணும், அவன் வந்து எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நார்மலாக வந்து ஜோசியர்லாம் என்ன சொல்லுவாங்க, படிப்புனா உடனே புதன், உடனே வந்து மதுரை மீனாட்சி போய் கும்பிடுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு செவ்வாய் நீத்தமாக இருக்குது, அதனால் பழனி போய் கும்பிடு, திருச்செந்தூர் போன்னு சொல்லுவாங்க. ராகு கேது ஏதாவது ஒரு 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 பிட்டை போட்டு அங்கே போ இங்கே போ, லெஃப்ட்டு ரைட்டு, நேராக இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போ, இல்லை லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போ, இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் வந்து கோயிலுக்கு படிப்புக்கு இந்த கோயிலெலாம் போகணும்னு சொன்னதெல்லாம் உண்டு. அது வந்து நான் சொன்னது வேற ஆங்கிள், அவங்க மட்டும் நான் வசதின்னு சொல்லலை, நான் வேற ஆங்கிளில் சொன்னேன். பட் இப்போ வந்து கால மாற்றத்துக்கு ஏற்ப நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். டெக்னிக்கலாக இப்படி கோயில் போயிட்டு வந்துட்டா அவன் நல்லா பாஸ் ஆகிடுவான், மார்க் வாங்கி பாஸ் ஆகிடுவான் அப்படின்னா, அப்போ வந்து கோயிலுக்கு போனால் தான் அது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வேணால் அது நடந்திருக்கலாம். ரெண்டாவது வந்து அவனுடைய முயற்சிகள் அது ரொம்ப முக்கியமானது. அந்த முயற்சிகளை நம்ம மட்டமாக நினச்சிடக்கூடாது. அது வந்து அதை பற்றி ஒரு குறைவான சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது. இது ரெண்டாவது. இப்போ இந்த இடத்துல போய் சரஸ்வதியை கும்பிட்டா தான் படிப்பு வரும்னா, கிறிஸ்துவத்தில் சரஸ்வதி கிடையாது, இஸ்லாத்தில் வந்து சரஸ்வதி இல்லை. அங்கே ஒன்றே குலம் ஒரு வினை தேவன், அதை ஒரே சாமி. இங்கே நமக்கு பல சாமி இருக்குது. அப்போ நான் இயேசு கும்பிட்டா தான் படிப்பு வரும்னா, அப்போ சரஸ்வதி பொய்யாடுவாங்க. அல்லாஹ் கும்பிட்டா தான் படிப்போம்னா மற்ற எல்லா சாமியும் போய் ஆடுவாங்க. அப்போ இந்த இந்த கடவுள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது வந்து படிப்புக்கான விஷயம் மட்டும் அல்ல. நான் வந்து ஆக்சுவலாக வந்து அது ஏதோ யூடியூப்பில் பக் இருக்குது, நான் பதில் அனுப்பணும்னு பார்த்தபோது எரராக்கன்னு வந்து அதனால தான் நான் விட்டுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, உங்களால் வந்து ஒரு 10,000 ரூபா செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், பையனை வந்து ஊட்டி கூட்டு போங்க. தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா இல்லை கொடைக்கானல் கூட்டு போங்க. இப்போ நீங்கள் மலேசியா இருக்கீங்கன்னா ஜென்டிங் ஐலாண்ட் கூட்டு போங்க. சிங்கப்பூர்னா சென்டோஸா கூட்டு போங்க. எங்கேயாவது அது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நான் சொல்கிறேன். அப்பர் மிடில் கிளாஸு, அப்பர் கிளாஸ்லாம் நான் பேசல. நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்களுக்கு சம்பளம் 30,000 ரூபா இருக்கும். 10,000 ரூபான்றது பெரிய செலவு. இருந்தாலும் பையனை கூட்டு போய் ஹாப்பியாக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவன் நல்ல இடத்த தங்க வச்சு நல்ல சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து, அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அந்த பிளடி ஃபெலோவை தலையில் தட்டி கூப்பிட்டு வந்துருங்க. அப்புறம் வந்து அடுத்தது வந்து நம்ம இருக்கிறோம் ஒரு ஊர். உதாரணத்துக்கு நான் வந்து படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது அடையார், இப்போ நீங்கள் பார்க்குற அடையார் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ மெட்ரோ வந்துடுச்சு, பிரிட்ஜ் வந்துடுச்சு. அடையாரில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதாவது அடையார் அந்த அந்த சிக்னல் பேர் வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல் பேர் கோர்னட் ஹோட்டல். அந்த ஹோட்டல் சிக்னலில் வந்து ஒரே ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோல் பங்க் தான், மலர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கடையாக இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில். நான் சொல்கிறது 25 years பேக்கு. அந்த பூக்கடையை ஒட்டி உள்ள மரங்கள்லாம் வந்து நிறைய நரிக்குறவர்கள் படுத்திருப்பாங்க. நான் 6th 7th அந்த படிக்கும்போதே அவங்கள பார்த்து நல்லா உள்வாங்கி வச்சுருக்கேன். பட் அதுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன்லாம் கிடையாது. அவங்க நரிக்குறவர்கள் அவ்வளோதான், பூ விற்கிறாங்க அவ்வளோதான். அது ப்ளஸ் மைனஸாக நமக்கு தெரியாது. இப்போ நான் அது போல் வந்து மழை வந்தால் தங்குவதற்கு இடம் இல்லாமல், அடுத்த கால சோறு என்னன்றது தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனால் வாழ முடிகின்றது என்கின்ற உண்மையை உங்கள் மகனுக்கு புரிய வைக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த பையனுக்கு வந்து வாடகை வீடு, சொந்த வீடு இருக்குது. தூங்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் தின்றதுக்கும் ஒரு இடம் இருக்குது. அதுபோல் இடம் இல்லாதவர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. சாப்பாடு அடுத்து என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து உனக்கு இந்த பையனுக்கு சாப்பாடு இருக்கு, அப்போ அங்கே சாப்பாடு கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை உங்களுடைய மகன் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு பக்கம் நம்ம அப்பா ஊட்டி கூட்டு போனாரு, நல்லா லாவிஷாக ஹாப்பியாக இருந்தோம். இன்னொரு பக்கம் தங்குவதற்கு இடம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு அடுத்த வேலை சாப்பாடு என்னன்ற ஒரு பெரிய கேள்விகளோட வாழக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்காங்க அப்படின்றது உங்கள் பையனுக்கு புரிய வைங்க. நீ படித்தா உன் பையனும் ஊட்டி கூட்டு போகலாம், படிக்கணும்னா இதுதான் வந்து இந்த மரத்துக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்ற பேர் உண்மையை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா, என் நண்பன் ஒருத்தன் அடிக்கடியே சொல்லுவான், ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு.
பணம்ன்றது வந்து அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் அமெரிக்க டாலராகவே தெரியும், அவனை பார்க்கும்போதுமே சிங்கப்பூர் டாலராக தெரியும். ரொம்ப நல்லவன், ரொம்ப மெச்சூர்ட் ஃபெல்லோ, ரொம்ப அறிவாளி, ரொம்ப எல்லாத்துக்கும் மேலே சிறந்த மனிதாபிமானி. அவனை பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புனா உச்சக்கட்ட வசதி வாய்ப்போட இருக்கான். ஆனால் அவன் அந்த பணத்துக்கு சுற்றுவான் பார்த்தீங்களா, ஃபேமிலியை நல்லா வச்சுப்பான், நல்ல 3 பிள்ளைகள், நல்ல மனைவிக்கு கூட ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு, நல்ல அம்மா அப்பா, நல்ல மாமனார் மாமியார், அருமையான கூட்டு குடும்பம். அவனுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் 5 பேரோ 6 பேரோ அந்த வீட்டில். அவன் இப்போ வந்து வெளிநாட்டில் ஒரு பெரிய உச்ச இடத்துல இருக்கான், நல்ல ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கான். நாங்களாம் வந்து ஒன்றா சாப்பிடும்பொழுது அவன் வந்து ஃப்ரெண்டாகவே இருப்பான். ஆனால் அந்த பிஸ்னஸ்ன்னு ஒரு மோடில் அவன் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது என்ன, பிடிச்சது என்னன்னா, அடுத்த மாதம் வீட்டு வாடகைக்கு பணம் இல்லை அப்படின்னா ஒருத்தன் எப்படி உழைப்பான், எப்படி ஓடுவான். நம்ம ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நாளைக்கு லாஸ்ட் டேட்னா எப்படி ஓடுவான் ஒருத்தன் பணத்துக்காக. அந்த ஓட்டத்தை என் நண்பன் நான் பார்க்கலாம், நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நீங்களும் என்ன சொல்லணும்னா, பணம் சம்பாதிக்கணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க காமராஜர் படித்தாரா எம்ஜிஆர் படித்தாரான்னு சொல்லிட்டு. எனக்கு காமராஜர்கிட்டையும் உடன்பாடு இல்லை, எம்ஜிஆர்ட்டையும் உடன்பாடு இல்லை. நிறைய மாறுபட்ட கருத்துக்கள்லாம் உண்டு. பட் இது அரசியல் தளம் அல்ல நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். எந்த அரசியல்வாதி எப்படி சம்பாதிச்சாலும் அந்த நேர்மையாக சம்பாதிச்சா நல்லா இருப்பான், நேர்மையாக சம்பாதிக்க முடியாது, நேர்மையாக இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கான பதிலை பிரபஞ்சம் வைத்து நல்லா எல்லாம் வட்டி முதலமாக வைத்து கொடுக்கும். ஸோ அரசியல் வந்து நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்போ படித்தா அப்படின்னு சொன்னால் நல்ல வேலைக்கு போகலாம், படிக்கலைன்னா கடை கண்ணிகள், ஏதாவது வந்து மளிகை கடை வைக்கலாம், ஏதாவது ஷாப்பிங், ஒரு என்ன சொல்கிறது, எண்ணெய் கடை, ஒரு முடி வெட்டுற கடை, இது போல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான் போக முடியும். ஒரு கான்ட்ராக்டராக மாறலாம். ஆனால் அவன் படித்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சொல்லணும், படிக்காதவன் வந்து ஒரு 10 பேர் பாதியிலே விட்டுட்டாரு, மார்க் ஜுகர்பர்க் அவன் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் பாரு அப்படின்னு நீங்கள் படிக்காதவனோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் பணக்காரனாக இருப்பான். ஆனால் படித்தவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க 97% 97% மக்கள் படித்தனால தான் பணக்காரனாக இருப்பான். அப்போது அவனுக்கு நீங்கள் புரிய வைக்கணும், படித்தால்தான் நல்லது. சரி, நீ அப்பா நல்லா பணக்காரன், நான் எதுக்கு தனியாக படிக்கணும்னா, தாய் கொண்டு வந்தது நோய் கொண்டு போயிடும். இப்போ நான் சேர்த்துருக்க பணம் ஏதாவது ஒரு நோய் வந்தது, இப்போ கொரோனா வந்தது, எவ்வளோ கோடியாக பணம் வச்சோம்லாம் செத்து போனான்ல, எத்தனையோ ஜாம்பவான்கள், அதில் வந்து அந்த பணம் கை கொடுக்கல. ஸோ அந்த பணத்தால் ஃப்யூச்சரில் வரக்கூடிய நோயை வந்து நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா அதை நம்ம பணம் பண்ணுமானா பணம் பண்ணாது. பணம் வந்து இந்த நொடி வாழ்வதற்காக, நம்ம ஃப்யூச்சர் சேஃப்டிக்காக, நோய்க்கு அப்பாற்பட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ என்னுடைய பணம் நிலையில்லாது. அப்போ அந்த பணத்தை நீ நம்பி உன் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாத. நீ சம்பாதிக்கிற பணம் தான் உனக்கு சேஃப்டி, இது பேக்கப் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். நீங்கள் புரிய வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. பிள்ளைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க, இஷ்டப்பட்டதான் வாங்கி கொடுங்க. ஆனால் தரத்துலையாக இருக்கக்கூடாது. நினைச்சப்போ வந்து செலவு பண்ணுறது, நினைச்சப்போ வீட்டில் இருக்க நல்ல சாப்பாடை விட்டு ஹோட்டலில் சாப்பிட்றது, நினைச்சப்போ வந்து 10 ட்ரெஸ் எடுக்கிறேன் 20 ட்ரெஸ் எடுக்கிறேன்னு பணத்தை செலவு பண்ணுறது தப்பு. நினைச்சப்போ கார் வாங்குறேன், நினைச்சப்போ பைக் வாங்குறேன், இது தப்பு. இன்ஸ்டட் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பணத்தோடைய வலியையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலியை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். பணம் சும்மா வரதில்ல, மரத்தில் காயக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்றது அவங்க தெரியணும். அப்போ உங்கள் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னா அவன் சிறப்பாக இருக்கணும், அவன் அமோகமாக இருக்கணும், அவன் ஆனந்தமாக இருக்கணும், நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியுடன் அவன் திகழணும், வெற்றியாளனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவன் படித்து தான் ஆக வேண்டும். படித்தா பணக்காரன் ஆகிடலாம். அப்போ மற்றவங்களுக்கும் இதே தான் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருந்தாலும், எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும், அதை விட சூப்பரான நல்ல விஷயங்கள் பார்ப்பதற்கு உள்ளது இந்த பூமியில். அதை விட மோசமான சூழ்நிலை உள்ளது இந்த பூமியில். என்கிட்ட வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், கல்யாணம் பண்ணல, 50 வயசு 52 வயசு. அவர் உயிரோடு இருக்காரு, அதனால கல்யாணம் ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி அந்த கியூவில் எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க கல்யாணம் ஆகாமவே. ஆனால் வந்து அந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், அப்போ கீழே இருக்க நம்மகிட்ட அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஆள் இருக்கான் இல்லையா,
அவனால பணம் இருக்காது. 2 பேர் சின்ன பொண்ணு பையன் பண்ணிப்பாங்க. ஒரு இஸ்திரி போடுறோம், முடி வெட்டுறோம், யாரோ ஒருத்தன் மனசார கொடுங்க. நம்மகிட்ட வயல் வேலை பார்த்துருப்பான், மனசார கொடுங்க. அப்போ இது நடந்தால் இது நடக்கும். அப்போ நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். நம்மகிட்ட பணம் இருந்தால் தான் முடியும். அது ஒன்று படித்து வரலாம், இல்லை பிஸ்னஸில் வரலாம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் படித்தவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அமைச்சர் ஒரு இடத்துக்கு நடந்து போகிறார், பதவி இருந்தனா அவர் பெரிய தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பதவி இல்லைன்னா ஒரு நாய் மதிக்காத அவனை. அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவனாக இருந்தாலும் சரிதான், பதவி இல்லைன்னா ஒரு நாய் மதிக்காது. வேற நீங்கள் படித்தவராக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இவர் தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர், இவர் ஈரோடு சுதா ஹாஸ்பிட்டல் ஓனர், இவர் கேஎம்சிஹெச் ஓனர், இவர் கங்கா ஹாஸ்பிட்டல் ஓனர், இவர் ஆர்த்தோ ஒன் ஓனர், இவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணு பையன், இவர் எல்என்டியில் சீஃப் இன்ஜினியர் இருக்கார், இவர் இது மாதிரி கம்பெனி இஏடியில் சீஃப் கெமிஸ்டாக இருக்கார், டபுள் டாக்டரேட்டு, இப்படி தான் சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, இவன் தெரியல, இவன் அந்த தொகுதி எம்எல்ஏ, ஃபுல் கொள்ள கட்டுப்பேன் நாய். சும்மா போய் பேப்பர் ரெண்டாக கூட 10% கமிஷன் கேட்பான். ஆனால் இல்லைன்னா உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கணும். அப்படியே பார்த்து சொல்லி தொலைக்க வேண்டியதானே, ஏதோ கான்ட்ராக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு இது காமெடியாக போகிற விஷயம்லாம் கிடையாது. அப்போ இது போல் கேவலமான பேச்சுக்களை கஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்கிறவங்க சந்திச்சாகணும். அப்போது நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும், எப்போதுமே நல்ல பேரோட நம்ம இருக்கணும், உயர்ந்த பேரோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் படிப்பை விட்டால் நமக்கு எதுவுமே கதி கிடையாது. ஸோ படிப்பை நோக்கி நம்ம நகர்றோம். இதுதான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இல்லை, 55 வயசான எனக்கும் இது பொருந்தும், 40 வயசான உங்களுக்கும் இது பொருந்தலாம், 30 வயசான உங்களுக்கும் பொருந்தலாம். தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அது லாங்குவேஜாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். சுக்கலிங்க நீ பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அது உங்களுக்கு அவசியம் இல்லை. படிங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. உங்களை தகுதி வைத்துக்கொண்டு நீங்கள் எப்போதுமே சிறப்பாக, நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மனுக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.